அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் திரும்பவும் இன்னொரு பதிவுல பார்க்கும் பொழுது, பொங்கல் நெருங்கிட்டுருக்கு. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய அழகழகான பானைகள், அப்புறம் வெண்கலத்தில பானைகள், பித்தளையில பானைகள், வெண்கலத்தில அழகா கடாய், குத்து விளக்கு இப்படி நிறைய பூஜை சாமான் நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோர்லேருந்து உங்க எல்லாருக்கும் நான் குடுத்துட்ருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் லாங் வீடியோ குடுங்க, லாங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு இன்னைக்கு. ஸோ ஆமாங்க, கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு நானும் அந்த லாங் வீடியோலாம் கொடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பொங்கல் பானையிலேயே ஆக சிறந்தது அப்படின்னா அது பிரான்ஸ் பாட்டை தான் நம்ம சொல்லுவோம். அதாவது வெண்கல பானைன்னு நம்ம சொல்லுவோங்க. ஸோ இது வெண்கல பானையிலேயே நம்ம அழகாக வந்து ஒரு மீடியம் சைஸ் இருக்கக்கூடியது, நல்லா அழகாக இருக்கக்கூடிய பானை, பார்க்கவே நல்லா கண்ணை பறிக்கும், தங்க மாதிரி மினுக்கக்கூடிய பானைன்னு சொல்லலாம். ஸோ பானை, அதுக்கப்புறம் பிளேட்டு, பிரான்ஸ் கரண்டி வந்து காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரான்ஸ்லேயே வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய, ப்ளெயினாக இருக்கக்கூடிய அழகான கடாய்னு சொல்லலாங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் பொங்கல் இன்னும் வரப்போகுது. ஸோ இப்போ இதுக்கு மேலே எனக்கு ஸ்டாக் பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன்னா பொங்கல் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இல்லையா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் தான் நான் ஸ்டாக் எடுப்பேன். ஃபைனலாக ஒரு 6 பீசஸ் இந்த மாதிரி சட்டி. இது வந்து பிராஸ்ன்னு சொல்லலாம். பிராஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சது பிரான்ஸ் பாட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிராஸு. ஸோ அது வந்து வெண்கலம், இது வந்து பித்தளை எண்ணெய் சட்டின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பொங்கல் சீர்வரிசை, பொங்கல் பானைகள் அப்படின்னாலே நமக்கு குத்து விளக்கு தான் ஞாபகம் வரும். நல்லா குட்டி பூஜை ரூமில் வச்சுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு குத்து விளக்கு. ஸோ இந்த மயிலுடைய வேலைப்பாடுகள் பாருங்களேன், அவ்வளோ க்யூட் அழகாக இருக்கும். நான் தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குத்து விளக்கு பொங்கலுக்காக நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் ஸ்டாக் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய அழகான லோட்டஸ் விளக்கு. நமக்கு கார்த்திகை மாதம் நிறைய ஸ்பெஷலாக சேல்ஸ் ஆனதே பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் விளக்கு தான். அவ்வளோ ஆர்டர்ஸ், அவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க, ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரவண பவ பிளேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே அதை என்கரேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே. இது ஒரு சாதாரண பிராஸ் பிளேட் அப்படின்னு நினைக்காதீங்க. சரவண பவ போட்டு கொடுக்கக்கூடிய ஷட்கோண பிளேட்டு நம்ம சொல்லக்கூடியது. ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது, நம்மக்கிட்ட பிக் சைஸ்லேயும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து 6 விளக்கு ஏற்றி வச்சு நான் ஆறுமுகனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் பெரிய சைஸ் பிளேட்டும் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அழகாக இருக்கக்கூடிய சரவண பவெல்லாம் போடாத பிளெயினாக இருக்கக்கூடிய நல்ல ஃப்ளவர் டிசைன் இருக்கக்கூடிய மைன்யூட் வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய அழகான பிளேட் பாருங்களேன். அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கு அது என்னமோ தெரியலைங்க, இந்த பித்தளை பாத்திரங்கனாலே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பார்க்கவே தங்க மாதிரி மினுக்குது பாருங்களேன். ஸோ அதனால தான் சொல்லலாம். இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் உங்களுக்கு நீங்கள் பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா, இது வந்து மறக்காங்க. பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா 3000 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து ஜிஆர்டி காயின், சில்வர் காயின் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ 2000 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஆர்டரை இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் அரௌண்ட் தமிழ்நாடு மட்டும்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சங்கு வைக்கக்கூடிய அழகான ஸ்டாண்டு, வலம்பூரி சங்கு. அந்த சங்கு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த டிசைன் அழகாக போட்டு கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் டெயில் ஒரு சங்கு ஸ்டாண்டுன்னு சொல்லலாங்க. பாருங்கள், இப்படி தான் வைக்கணும் இதில். ஸோ எந்த ப்ராடக்ட் நான் காமிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ப்ரைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் ஏன் ப்ரைஸ் சொல்கிறது இல்லைனாங்க, பிராஸ் விலை சமயத்தில் நிறைய ஏறுது இறங்குது. இது வந்து கோல்டு ரேட் மாதிரி தாங்க, ப்ரிடிக்ட் பண்ண முடியலங்க. ஒரு தடவை நான் ஒரு ப்ரைஸுக்கு வந்து ஸ்டாக் எடுக்கிறேன், அடுத்த தடவை அது வேறு ப்ரைஸ்க்கு மாறுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் யூடியூப்பில் இருக்குது. இது என்றைக்கு வேணாலும் இது பூம் ஆகி நமக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ரைஸ் தானே வீடியோவில் போட்டிங்க, சொன்னீங்க, அந்த ப்ரைஸ்க்கு கொடுங்கன்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணும்பொழுது எனக்கு சுத்தமாக ஆர்கியூ பண்ண டைமோ எனர்ஜியோ கிடையாது. தட்ஸ் அ ரீசன் தட் ஐ எம் நாட் மென்ஷனிங் எனி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன் வீடியோங்க. இப்போ நீங்கள் பார்த்தது அன்னபூர்ணி, அது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய காம்போவே அன்னபூர்ணி காம்போ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் மரத்தில் அழகாக செஞ்ச விளக்குன்னு சொல்லலாம்.
ஆக்சுவலாக இது ஒரு கஸ்டமருடைய ஆசைக்கு இணங்க செய்யப்பட்டது தாங்க இந்த கற்பக விருட்ச விளக்கு. அவ்வளோ ரொம்ப விசேஷமானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கற்பக விருட்சம் மரம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் கற்பக விருட்சத்துலேயே விளக்கு வைத்து இப்போ ட்ரெண்டிங்கில். ஸோ இது நல்லது தாங்க. விளக்கேற்றி வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னாலே அது ரொம்ப நல்லது தான் இல்லையா? ஸோ கற்பக விருட்சமே வந்து சுபிக்ஷம், சுப மங்கல்யம் சொல்லுவோம் நம்ம. அதில் விளக்குன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாட விளக்கு பார்த்துட்ருக்கீங்க. மாட விளக்குலேயே நல்ல பெரிய சைஸ் இது தான். ரீசெண்டாக ஒரு 2-3 பேருக்கு நான் ஸ்மால் சைஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இனிமேல் வந்து பெருசே வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவோம். ஸ்மால் சைஸை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் தான். நான் ஸ்மால் சைஸை நான் வீடியோவில் காமிக்கல உங்களுக்கு. பூஜை ரூமுக்கு 1 டைம் வாங்கிக்கிறீங்க, பெருசே வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி முறம், அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய முறம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இது ஆன்டிக்கில் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய நெய் ஆரத்தின்னு நம்ம சொல்லுவோம். அழகாக நெய் போட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டு நம்ம சுவாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தீபாரதி காமிப்போம் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அழகாக குங்கும சிமிழ் மாதிரியே இருக்கும், சந்தன கிண்ணம் மாதிரியும் இருக்கும். ஒன்றில் நீங்கள் அழகாக வந்து குங்குமம், இன்னொன்றில் அழகாக வந்து நீங்கள் விபூதி வச்சுக்கிறது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நான் யூனிக்கான பிளேட் தான் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் இப்போது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக லீஃப் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு சங்கு மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டி பிளேட் நீங்கள் பிரசாதம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரிடே பிரசாதம். இது வந்து வாழை இலை பிளேட், உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு லீஃப் அழகாக தெரியும் பாருங்கள். சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது கை விளக்கு, பாவை விளக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஹேண்ட் இருக்கும். ஸோ இந்த கை விளக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதோடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி விளக்கு, திஸ் இஸ் ஸோ மச், அதாவது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நிஜமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ டிசைன் இருக்கக்கூடியது. இதில் நல்லா ஆழமாக இருக்கும். எண்ணெய் போட்டு நம்ம ரொம்ப நேரம் விளக்கு வந்து சுடர் விட்டு எரியும்னு சொல்லுவாங்க, அதனால தான். க்யூட்டாக இருக்கும் லக்ஷ்மி விளக்கு. நல்லா 2 பக்கமும் யானையோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஐடல், நம்மள்ட்ட விநாயகர் ஐடல்லேருந்து லக்ஷ்மி ஐடல் வரைக்கும் அவ்வளோ அழகழகான ஐடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.